கிராஃபே இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 200-300 படம் ரிலீஸ் ஆகாம இருக்கும். அல்லது வாரத்துக்கு ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு 10 படம் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுங்களேன். அதில் ஒரு 5 படம் 6 படம் சின்ன படம்வாங்க. ஏன் வந்து ஒரு தொழில் முடக்குறதுன்னா திட்டமிடாததால நிறைய செலவாயிடும். செலவாகிறதால அவங்க ரிட்டர்ன் எடுக்க முடியாது. அரசாங்க திரையரங்கம் வந்துச்சுன்னா ஒரு 50 அரசாங்க திரையரங்கம் வந்துச்சுன்னா ஸ்டாலின் சார்ல எப்பயோ சொல்லி வச்சிருந்தேன். ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் செல்வமணி சாருக்கு நான் வச்சுக்கிறேன். ஏன்னா பெப்சி பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒரே பேட்டா வச்சுக்கிட்டு அவங்க 7 தலைமுறை நல்லா இருக்கும், சமூகமே நல்லா இருக்கும். அதனால பெண் கல்வி என்பது சமுதாயத்திற்கு ஒரு மாபெரும் மறுமலர்ச்சி ஏற்படுத்துகிற ஒரு விஷயம். அதை வந்து இவங்க அதில் சொல்லியிருந்தாங்க. அடுத்தது இவங்கள்ட்ட திட்டமிடல் இருந்தது. எப்போதுமே என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தொழில் வந்து ஏன் வந்து ஒரு தொழில் முடக்குறதுன்னா திட்டமிடாததால நிறைய செலவாயிடும். செலவாகிறதால அவங்க ரிட்டர்ன் எடுக்க முடியாது. அப்போ வந்து ஒரு தொழில் வந்து கரெக்டாக இருக்கணும்னா இப்பயே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து சின்ன படங்கள் எடுக்கிறாங்க. அவங்க கிராஃப்ட்லேயே இல்லை, ஒரு கிராஃபே தெரியாமல் வந்து எடுக்கிறாங்க. அதுக்கு ஒரு ப்ரொடியூசர் இருக்காங்க, அதுக்கு வந்து ஒரு டைரக்டரு, ஒரு ஹீரோன்னு பண்ணி கிராஃபே இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 200-300 படம் ரிலீஸ் ஆகாம இருக்கும். அல்லது வாரத்துக்கு ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு 10 படம் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுங்களேன். அதில் ஒரு 5 படம் 6 படம் சின்ன படம்வாங்க. ஆனால் ப்ரெஸ் பேப்பரில் உங்களுக்கே தெரியும் அது கிராஃப்லேயே இருக்காது. ரொம்ப நம்மளுக்கு வருத்தமாக இருக்கும். ஏன்னா இந்த பணத்தை போட்டு இப்படி வெற்றி தோல்வியை விடுங்க, ஆனால் இவன் வந்து சரியாக எடுத்திருக்கான் இதை அப்படின்றது கூட இருக்காத, ரொம்ப நம்மளுக்கு சங்கடமாக இருக்கும். அதை வேற நம்மள்ட்ட போட்டு காமிப்பாங்க. போட்டு காமிச்சிட்டு வேற இதை போஸ்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்கு யாராவது இருக்காங்களா சார் அப்படின்வாங்க. ரொம்ப நம்மளுக்கு சங்கடமாக இருக்கும். அப்ப எடுக்கிறதுக்கு முன்னாடியே இதை வந்து திட்டமிடலோட கரெக்டா பண்ணணும். அதுல வந்து கடுக்கா வந்து எனக்கு ரொம்ப திட்டமிடலோட இருந்தது. குறிப்பா இது வந்து ஒரு 30 லட்சம் ரூபாயில ஒரு படத்தை எடுத்துட்டாங்க பசங்க. இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா ஒரு நாளைக்கு இன்னைக்கு வந்து ஷூட்டிங் சும்மா போனாலேங்க குறைந்தபட்சங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு சின்ன படம்ன்றது 3 லட்ச ரூபாய் ஆயிடுங்க. ஒரு நாளைக்கு 3 லட்ச ரூபாய் எல்லாமே நீங்க ஷூட்டிங்க சின்ன படம் பண்ண முடியாது. அப்போ வந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு 50,000 ரூபாய்க்குள்ள ஒரு யூனிட்லாம் ரொம்ப கம்மி பண்ணி ரொம்ப திட்டமிடலோட பண்ணியிருக்கிறதுக்காக இந்த பசங்களை ரொம்ப நம்ம பாராட்டணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த படம் வெற்றி அடைந்ததுக்கு. அடுத்தது இன்னைக்கு இருக்கிற சினிமா சூழ்நிலை என்னன்னு கேட்டீங்கன்னா, முன்னாடிலாம் ஒரு பூஜை போட்டா டிஸ்ட்ரிபியூட்டர் பணம் தருவாரு. அதை வச்சு ஒரு 50% வந்துடும் அதுலேயே. அப்புறம் அந்த 50% படத்தை எடுத்துருவாங்க. அதுக்கு பிறகு பாதி படம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு திரும்பி கொஞ்சம் ஃபைனான்ஸ் கிட்ட வாங்கி படத்தை முடிப்பாங்க. முன்னாடி இருந்தது. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அதாவது டிவியில வந்து ஒரு அமௌண்ட் போகும். ஃபர்ஸ்ட் படம் பூஜை போட்ட உடனே போயிட்டு டிவிக்கு வந்து ரைட்ஸ் விற்கிறது அது இருந்தது. இப்ப டிவியும் அந்த ரைட்ஸ் எல்லாம் இப்ப இல்லாம இருக்கு. அப்ப அதுக்கு பிறகு குறிப்பாக நம்ம கொரோனா டைம்ல ஓடிடி பயங்கர பூம் ஆச்சு. ஓடிடி பூம் ஆச்சு. அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய பெரிய ஆட்கள்லாம் போய் பணத்தை வாங்கி போயிட்டு காலி பண்ணி விட்டாங்க நிறைய படங்களை பண்றேன்னு சொல்லிட்டு. அதுல இருந்து பெரிய ஆட்களே நிறைய விளையாண்டாங்க. சின்ன ஆளுகளுக்கு கொடுக்க மாட்டாங்க. அவங்க இவனெல்லாம் யாருப்பா, இவனெல்லாம் நம்பி எதுக்குப்பா கொடுக்கறதுன்னு கொடுக்கறது இல்லை. ஏன்னா பெரும் முதலாளிகள் பெரியவங்களை தான் நம்புவாங்க. அது தப்பு கிடையாது. அப்போ வந்து அவங்களும் இப்ப வாங்குறத ஓடிடி வந்து ரொம்ப வாங்குறதே இல்லை படத்தை. அந்த மாதிரி ஆகிட்டாங்க. என்னன்னா, அதாவது கொரோனா டைம்ல எல்லாம் வீட்டுல சும்மா இருந்தா நிறைய பேர் பார்த்தான் சார். இப்ப எல்லாம் போன் வந்துருச்சு, அது வந்துருச்சு, நிறைய என்டர்டைன் நிறைய ஆயிடுச்சு. அதனால வந்து ஓடிடியில நிறைய பேர் வரமாட்டாங்கன்ட்டு ஓடிடியும் இப்ப வாங்குறத கம்மி பண்ணிட்டாங்க. அப்ப ஏன் கம்மி பண்ணிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்னா, இவங்க பெரிய விலை சொல்றாங்க. அப்ப பெரிய பெரிய ஹீரோ படங்களே நிக்குது, வாங்காம இருக்கு. அது உங்களுக்கே சில படங்கள் தெரியும். ஆனா இந்த பசங்க என்ன பண்ணிட்டாங்க, இவன் முருகராஜ் இருக்காங்க டைரக்டர், அவரு இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு 30 லட்சம் ரூபாய் படம் பண்ணிட்டாங்க. எப்போதுமே என்னன்னா, புதிய அலைகள்னு 1960 புதிய அலைகள்னு ஒன்று பிரெஞ்சு சினிமா வந்தது. ஹாலிவுட் சினிமாவே வந்து 60 வந்து கலாம்லான்னு படம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இரண்டாவது இப்படி கண்ணாமலான்னு படம் எடுக்கிறான்னு சொல்லிட்டு பிரெஞ்சுல வந்து துர்ஃபோ அப்படின்னு மிகச்சிறந்த பத்திரிகையாளர், அவர்லாம் வந்து என்னன்னா ஹிச்காக்கே வந்து பயங்கரமா இன்டர்வியூ எடுப்பாரு. கண்ணாமலான்னு இன்டர்வியூ எடுப்பான் துர்ஃபோ, கலங்க விடுவான் எல்லா டைரக்டரும். அவன் வந்து என்னன்னு சொன்னா, அவனை என்ன சொல்லிட்டாங்களா, எல்லா சினிமாக்காரங்களும் டேய் எல்லா சினிமாவும் கிளின்னு கிளிக்கிற, நீ ஒரு சினிமா எடுத்து கட்டுறான் அப்படின்னு ஒன்னு. அவன் 400 ஃபிளாப்னு ஒரு படம் எடுத்தான். எக்ஸ்ட்ராடினரி படம். இன்னைக்கு கூட பாருங்க அந்த படம். அந்த மாதிரி ஒரு மாற்று சினிமாவை எடுக்க முடியாது. அதுக்கு பிறகு பிரெஞ்சுல புதிய அலைகள்னு வந்து சிறந்த டைரக்டர்லாம் வந்தாங்க. அது காரணம் திட்டமிடல். சின்ன காசுல மிகச்சிறந்த விஷயத்தை சினிமாவில் பதிவு பண்றது. அப்படி ஒரு பதிவு பண்ணியிருக்காங்க இப்ப முருகராஜ் எல்லாமே. இது ஒரு நல்ல தொடக்கம். இந்த மாதிரி படங்கள் நிறைய வரும்போது ஓடிடியும் வாங்குவாங்க, படம் போட்ட பணமும் திரும்பி வந்துடும். அதனால இந்த பசங்களை நம்ம பாராட்டுவோம். அதுக்கு தான் வந்திருக்கேன் இங்க. இவங்களை பாராட்டி
நல்லா அழகா பேசுறதுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றி. நட்டி சாரா இருக்கலாம், வசந்த பாலன் சாரா இருக்கலாம், இன்னைக்கு வர முடியல. சுரேஷ் காமத் சார்னாலையும் வர முடியல. எல்லாருமே நாளைக்கு போஸ்ட் போடுறாங்க. இந்த ஓடிடி பிளஸ்ல ரிலீஸ் பண்ண கேபிள் சாருக்கு என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் செல்வமணி சாருக்கு நான் வச்சுக்கிறேன். ஏன்னா பெப்சி பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒரே பேட்டா வச்சுக்கிட்டு சின்ன படங்களுக்கும் அதே பேட்டா தான், பெரிய படங்களுக்கும் அதே பேட்டா தான். கேமரா பேட்டாவோ இல்லை லைட் பேட்டா எதுவும் மாறுறதில்ல. ஆனால் எங்களுக்கு சொல்ல போகிறது மட்டும் சின்ன படம்னு சொல்லிடுறாங்க. அது ஒன்று, நீங்கள் எல்லாத்துக்கும் இது கம்மி பண்ணி கொடுத்தீங்கன்னா கூட எங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் அது சின்ன படம் சொல்லும்போது அது எந்த யூஸ்ஃபுல் இல்லை. அப்போ நாங்கள் அது சின்ன படம்னு சொல்ல முடியாது. அப்போ நீங்கள் எங்களுக்கு எல்லாம் பெரிய படம்னு சொல்லுங்க. அதுதான் நான் வைக்கிற ஒரே கோரிக்கையே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஓடிடியில் மக்கள் கண்டிப்பாக பார்க்கறதுக்கு ஓடிடி பிளஸ், அமேசான் பிரைம் எல்லாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த ஆரம்பத்திலிருந்து இதுக்கு சப்போர்ட் பண்ண எல்லா ப்ரொமோஷனல் பார்ட்னர்ஸ், டோஷிலாக்காவாக இருக்கலாம், கண்டென்ட் பேரடைஸ், எல்லாத்துக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னோட கோரிக்கையும் சொல்லிட்டேன். ஸோ முடிஞ்சா ஏன்னா கவர்மெண்ட்ல நான் நிறைய கோரிக்கை வச்சிருந்தேன். அரசாங்க திரையரங்கம் வந்துச்சுன்னா, ஒரு 50 அரசாங்க திரையரங்கம் வந்துச்சுன்னா ஸ்டாலின் சார்ல எப்பயோ சொல்லி வச்சிருந்தேன். நிறைய பிரஸ் மீட்ல பேசியிருந்தேன். ஆக்சுவலா ஒரு 50 திரையரங்கம் வெறும் 50 ரூபா டிக்கெட்ல ஒரு கவர்மெண்ட் தியேட்டர்ஸ் கொண்டு வந்திருந்தாங்கன்னா, பிரைவேட் தியேட்டர்ஸ்க்கு போக முடியாத ஆட்கள் கண்டிப்பா எல்லா மக்களும் போயிருப்பாங்க. கண்டிப்பா அது கவர்மெண்ட்டுக்கே பெரிய ரெவன்யூ, ஒரு வருஷத்துக்கு 1000 கோடி கொடுக்கும். அதை அவங்களால அது இன்ன வரைக்கும் பண்ண முடியல. நாங்களாம் 5 வருஷமா எல்லா டீமும் பேசியிருக்கிறோம். ஆக்சுவலா கேரளால எல்லாம் இருக்குது கவர்மெண்ட் தியேட்டர்ஸ். ஸோ இது அரசுக்கும் கோரிக்கை வைக்கிறேன். எலெக்ஷன் வருது. ஸோ எலெக்ஷன் டைம்ல பாருங்க, இப்போ நாங்கள் தலையில தான் குதிப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் எலெக்ஷன் டைம்ல போய் படத்தை ஓடிடியில் ரிலீஸ் பண்றோம். ஸோ அது உங்களோட கையில தான் எல்லாமே இருக்குது. ஆக்சுவலா பார்க்க நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எங்க முருகராசன் டைரக்டர் ரொம்ப நன்றி. என்னை ஃபர்ஸ்ட் படம் ஹீரோவை அறிமுகப்படுத்தியிருக்காரு. அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கார்த்திஸ்வரன் வர முடியல, அஸ்திரம் பட டேரக்டர் வந்திருந்தாரு. அரவிந்த் ராஜுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஸோ இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ற எல்லாருமே ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னோட கோரிக்கையா முடிஞ்சா அடுத்த பிரஸ் மீட்ல செல்வமணி சாருக்கு நீங்க கண்டிப்பா கேளுங்க. ஏன்னா ஒரே பேட்டா தான் பெரிய படங்களுக்கு வச்சுக்கிறாங்க, சின்ன படத்துக்கு வச்சுக்கிறாங்க. பேட்டா மட்டும் மாறல, ஆனா எங்களுக்கு சின்ன படம்னு சொல்லி ஒதுக்குறாங்க. ஸோ அதனால நான் பெருசுனாவே அது சின்ன படம் பெரிய படம் சொல்றது, நல்ல படமா கெட்ட படமா மக்கள் கடைசியாக முடிவு பண்றது. எத்தனை கோடி பட்ஜெட்ல எடுத்தாலும் படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அவ்வளவுதான். அவனுக்கு டெலிகிராம்ல அடுத்த நாள் ரிலீஸ் ஆச்சு, அவனுக்கு ஒரு 700 MB தான். 500 கோடி போட்டு ஜனநாயகன் எடுத்தாலும் அது ஒரு 700 MB தான் அவனுக்கு. ஸோ நீங்க சப்போர்ட் பண்றதை பொறுத்து தான் எங்களை மாதிரி புதுசா வரவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எங்களை பார்த்து அடுத்தடுத்து வரவங்களுக்கும் ஒரு நம்பிக்கையா இருக்கும். கடுக்கா படம் ரிலீஸ் பண்ண அப்பயே இந்த பட்ஜெட்ல படத்தை ரிலீஸ் பண்ணலாமான்லாம் ஒவ்வொரு டீமும் இன்னும் போராடிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸும் ஒவ்வொரு தெருவுலையும் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும், ஒரு முன்னுதாரணமாகவும் இருக்கும், ஒரு நம்பிக்கையாகவும் இருக்கும். ஸோ உங்க சப்போர்ட்டை கடுக்கா படத்துக்கு இன்னும் இந்த ஓடிடியில் கண்டிப்பா கொடுங்க. மக்கள்கிட்டையும் விரும்பி கேட்டுக்கிறேன். ஸோ ஹெல்ப் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. வெயிட் பண்ண எல்லா ப்ரெஸ் பீப்புளுக்கும், ஆனந்தன் ப்ரெஸ் பிஆர்ஓ அவருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ.